வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ப சிறை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, ஆரம்பத்துல ஒரு பையன் வந்து வேலூர் மாவட்டத்துல ஜெயில்ல இருக்காப்ல. ஸோ வேலூர் மாவட்டத்துலருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு கோர்ட்டுக்கு வந்து இந்த பையன ஆஜர் பண்ணணும். அதுக்காக ஒரு எஸ்கார்ட்ட வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதான் நம்ம விக்ரம் பிரபு. ஸோ போற வழியில தான் தெரிய வருது, இந்த பையன் வந்து ஒரு ஆக்சிடென்டலா தான் ஒரு கொலை நடந்திருக்கு. அதனால இவன் வந்து ஜெயில்ல 5 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இவன் சைடுல வந்து அப்பீல் பண்றதுக்கு வந்து யாருமே இல்ல. அதனால நம்ம விக்ரம் பிரபு வந்து சின்னதா ஒரு ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த பையன் ஜெயில்லேருந்து வெளிய வந்தானா, வரலையா அப்படின்னு தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய லேயர்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. மத சார்ந்த பிரச்சனைய பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, புதுசா என்னன்னு பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ்கார்ட் போலீஸ் அவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துல வந்து பேசினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது சொல்லலாம். ஸோ எமோஷனலா வந்து படம் சூப்பரா இருக்கு. நெறைய மெசேஜஸ் வந்து அங்கங்க குடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெயின் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கனால முடிஞ்ச உதவி யாருக்காவது பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு சின்ன உதவிய நீங்க பண்ணா கூட போதும். அவங்க லைஃபே மாத்தும். ஸோ அந்த மெசேஜ் வந்து குடுத்தது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 2025ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவில இந்த படமும் வந்து அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.